ஜெய் ஸ்ரீராம். இன்றைக்கு காலையிலிருந்து ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்குது. தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற அந்த கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் மொய்தீன் சேட்கான் மாநில பொதுச் செயலாளர் அவர் பேசியிருக்காரு. என்னன்னு சொன்னால், இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆர்எஸ்எஸ்காரங்க, பிஜேபிக்காரங்க அவங்களை எல்லாம் இந்த நாட்டை விட்டு விரட்டுற நாள் வெகு தொலைவில் இல்லை, சீக்கிரமாக நடக்கும் அப்படிங்கிறார். ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நேபாளை போல பங்களாதேஷை போல இந்த நாட்டிலையும் கலவரம் வெடிக்கும், ஒரு புரட்சி வெடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நாம் யோசிக்க வேண்டியது, இந்துக்கள் இந்த சமயத்தில் தான் நாம் என்ன பண்ணணுங்கிறத யோசிக்க வேண்டியது இருக்குது. என்னன்னு சொன்னால், எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னு சொன்னால், ஏன் வெடிக்க போகுது, ஏன் புரட்சி வெடிக்குது, ஏன் இவங்களெல்லாம் நாட்டு விட்டு விரட்டணும் அப்படின்னா, டிசம்பர் 6 அயோத்தியில் அந்த ராமர் கோவில் கட்டின சம்மதமாக தான் இவர் பேசியிருக்காரு. அப்போது ராமர் கோவில் கட்டினதுனால இந்துக்களுக்கு ஆதரவா ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடுகளை காக்கணும்னு பேசுற ஆர்எஸ்எஸ் இவங்கள விரட்டணும்னு சொன்னா, அப்போ ஆர்எஸ்எஸ் இந்துக்களுக்கு ஆதரவாகவும் தேசத்துக்கு பண்பாடு கலாச்சாரம் வளர்த்துறதுனால காப்பாத்துறதுனால ஆர்எஸ்எஸ் காரங்களை விரட்டி அடிக்க போறீங்களா? முஸ்லீம்களை நீங்க சொல்லுங்க. ரெண்டாவது, பிரதமரை விரட்டி அடிக்கணும்னு சொன்னா, பிரதமர் இந்த நாட்டில் அயோத்தியில ராமர் கோவில் கட்டினதுக்காக விரட்டி அடிக்கிறீங்களா? ரெண்டாவது, இந்த கலவரம் வெடிக்கும், இந்த புரட்சி வெடிக்கும் அப்படின்னு சொன்னா, அப்போ நேபாளை போல இங்க அந்த புரட்சி வெடிப்பதற்கு யார் தயாராகி இருக்கிறாங்க? இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் திட்டமிட்டு இருக்காங்களா? அதைத்தான் இவர் சொல்ல வராரா? ஏன்னா ஒரு அயோத்தியை மையமா வச்சு பேசுறதுனால இந்த கேள்வி நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. இந்துக்கள் இந்த கேள்வியை ஒவ்வொருத்தரும் நீங்க மனசுல கேளுங்க, உங்க ஊர்ல இருக்கிற முஸ்லீம் கிட்ட கேளுங்க. ரெண்டாவது, இந்த நாட்டுல அப்படி ஒரு வேலை இஸ்லாமியர் இவர் சொல்ற மாதிரி இஸ்லாமியர்கள் திட்டமிட்டு இருந்தால் இந்துக்கள் நாம என்ன செய்ய வேண்டும்? யோசிங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.